தற்போது அண்மைச்சேரி திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தாக்கல் செய்த வழக்கில் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதங்களும் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டன. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், விவரங்கள். திருச்சி சரக டிஐஜியாக இருப்பவர் வருண்குமார். அவர் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தபோது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் மீது ஒரு வழக்கு தொடர்ந்து அவர்களை கைது செய்தார். அந்த கைதுக்கு பின்பு வருண்குமார் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் சமூக வலைதளங்களில் அவதூறாக கருத்து பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருண்குமார் குறித்தும் அவருடைய குடும்பம் குறித்தும் செய்தியாளர்கள் சந்திப்புல அவதூறாக பேசியதாக கூறி வருண்குமார் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் கடந்த டிசம்பர் மாதம் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார். சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். அந்த அவதூறு வழக்கு விசாரணை குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 நீதிபதி விஜயா முன்பு நடைபெற்று வந்தது. இரண்டு தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது வருண்குமார் தரப்புல சீமான் பேசிய தவிர ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரே அவருடைய கடமையை செய்ததற்காக அவருக்கு எதிராகவும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் அவதூறான கருத்துக்களை பேசியிருக்காரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வருண்குமார் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கடந்த மாதம் 21ஆம் தேதி நடந்த பொழுது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தில் நடத்துவதற்கு உகந்த வழக்கு அல்ல. ஏன்னா சீமான் செய்தியாளர் சந்திப்பில் பேசியது சென்னையில் பேசியது, எழும்பூர் நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட பகுதியில் பேசியது. வழக்கு தொடர்ந்தால் அங்குதான் தொடர வேண்டும், திருச்சியில் தொடர்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. எனவே இந்த வழக்கை இங்கு விசாரிக்க கூடாது என அவர் சீமான் தரப்புடைய வாதங்களை முன்வைத்தனர். இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அந்த வழக்கு விசாரணையை ஜூன் 4ஆம் தேதியான இன்று ஒத்திவைத்தார். இப்ப புதிய சட்ட விதியான BNSS படி ஒரு வழக்கை விசாரிக்கலாமா, முன்கூட்டியே தள்ளுபடி செய்யலாமா என நீதிமன்றம் முடிவெடுக்க ஒரு விதி வகுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த வழக்கை விசாரணைக்கு தொடர்ச்சியாக எடுத்துக் கொள்ளலாமா அல்லது தள்ளுபடி செய்யலாமா என்பது குறித்தான முடிவை இன்று நீதிபதி அறிவிப்பதாக இருந்தது. இன்று காலை இந்த விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் மதியம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயா இந்த வழக்கு இங்கு விசாரணைக்கு உகந்ததுதான், தொடர்ந்து இந்த வழக்கு திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்திலே விசாரிக்கப்படும் என உத்தரவிட்டார். தொடர்ந்து இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என கூறி அவருக்கு சம்மன் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.